அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் ஃபலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். நமது டிவி நேயர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வழமை போன்று இன்றும் இஃப்தார் சிந்தனையில் உங்களை சந்திப்பதில் மற்றில்லாத மகிழ்ச்சி. இன்றைய இஃப்தார் சிந்தனையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தியை பார்க்க இருக்கிறோம். அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ருப்ப ஸாயிமின் ஹல்லுஹு மின் சியாமிஹி அல் ஜூஉ வல் அதஷ் வ ருப்ப காயிமின் ஹல்லுஹு மின் கியாமிஹி அஸ்ஸஹர். அஹ்ரஜஹு அஹ்மத். அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவாகிய இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் தவிர வேறு எதுவுமே அவர்களுக்கு நோன்பின் பலனாக கிடைப்பதில்லை. அதேபோல எத்தனையோ நின்று வணங்குகின்ற மனிதர்களுக்கு அவர்கள் இரவில் விழித்திருப்பதையும் நின்று கொண்டிருப்பதையும் தவிர வேறு எதுவுமே பலனாக கிடைப்பதில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது உண்மையிலேயே ஒரு எச்சரிக்கை மிக்க ஒரு ஹதீஸாகும். இந்த உம்மத்தை சமூகத்தை நபிகள் நாயகம் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். என்ன, வெறும் செயற்பாடுகளால் மாத்திரம் இஸ்லாத்தையோ இஸ்லாத்தின் வணக்க வழிபாடுகளையோ அலங்கரிக்க முடியாது. மாற்றமாக அந்த செயற்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால், வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால், ஒருவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் கூட அவருடைய நியத் என்று சொல்லுகின்ற எண்ணம், இஹ்லாஸ், தூய்மை மிக்கதாக இருக்க வேண்டும், கலப்பற்ற எண்ணமாக இருக்க வேண்டும். இந்த செய்தியைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக படம் போட்டு காட்டுகிறது. ஏனென்றால் சில மனிதர்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காக அல்லது நல்ல பேர் எடுப்பதற்காக வேண்டி நோன்பு நோட்கலாம், அதே போல நின்று வணங்கலாம். இந்த பிறருக்காக புகழை எதிர்பார்த்து முகஸ்துதியோடு நிறைவேற்றப்படுகின்ற இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளை இஸ்லாம் அங்கீகரிப்பதில்லை. அதுபோலவே இந்த நோன்போடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தையும் இங்கு நாம் பார்க்கிறோம். அதுதான் பிறருக்காக நோன்பு நோட்கின்ற மனிதர்கள் இறைவனுக்காக நோன்பு நோட்காமல் மனிதர்களுக்காக, புகழுக்காக அல்லது முகஸ்துதிக்காக நோன்பு நோட்கின்ற மனிதர்கள், அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற கூலி அது வேறு எதுவுமே கிடையாது. அவர்கள் பகல் முழுக்க பசித்திருப்பதிலும் தாகித்து இருப்பதையுமே தவிர வேறு எந்த கூலியும் இறைவனால் வழங்கப்படாது. ஏனென்றால் அவர்கள் இறைவனுக்காக அந்த நோன்பை நோக்கவில்லை. அவருடைய எண்ணத்திலே கலப்படங்கள் கலந்துவிட்டன. இறை திருப்திக்கு பதிலாக மனிதர்களுடைய திருப்தியையும், இறைவனுடைய நெருக்கத்துக்கு பகரமாக மனிதர்களுடைய நெருக்கத்தையும், இறைவனுடைய ஆசிக்கு பதிலாக மனிதர்களுடைய ஆசியையும் அந்த மனிதன் எதிர்பார்த்து விட்டான். எனவேதான் அவர்களுக்கு பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் தவிர வேறு எதுவுமே அவர்களுக்கு மிஞ்சாது, கிடைக்காது. ஏனென்றால் அவர்கள் இஹ்லாஸான தூய்மையான எண்ணத்தோடு உரிய முறையில் நோன்பை நோக்கவில்லை. எனவே அவர்களுக்கு எந்த கூலியும் மறுமையில் கிடைக்காது என்பதைத்தான் இந்த செய்தி தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறது. அதே போல நாங்கள் இரவிலே நின்று வணங்குகின்ற வணக்கங்கள், அதிலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இறைவனுக்காக என்ற அந்த எண்ணம், கலப்பற்ற எண்ணம் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த இரா வணக்கங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, அவற்றுக்கு கூலி கிடைக்கின்றன. எனவே நாங்கள் எங்கள் நோன்புகளையும் இரவுகால வணக்கங்களையும் இறைவனுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி எங்கள் வணக்கங்களை ஆக்கிக்கொள்வோம். அப்போது அந்த வணக்கங்கள் இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு மகத்தான கூலிகளை இறைவன் மறுமையிலே அள்ளி வழங்குவான். இம்மையிலும் எங்களுக்கு அல்லாஹு தஆலா பல சோதனைகளிலிருந்து எம்மை பாதுகாப்பான். அப்படிப்பட்ட புனித உன்னதமான நோன்பாக நாங்கள் நின்று வணங்குகின்ற வணக்கங்கள், இராவணக்கங்கள் புனிதமான இராவணக்கங்களாக அமைய எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.